இப்போ வந்து முருகன் மாநாடு பிஜேபி சார்பில் வந்து முருகன் மாநாடு வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து அண்ணா பெரியார் போன்ற இந்த வீடியோ வந்து சர்ச்சையாயிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒரு 5 பேர் பங்கேற்றிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மதுரையிலே நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, மோடி பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்களின் மாநாடு நடந்திருந்தால் தமிழ் மக்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய பெரியார், அண்ணா போன்றவர்களை விமர்சிக்கும் வீடியோ ஒளிபரப்பப்பட்டிருக்காது. பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களையே தமிழ் மண்ணில் எங்களால் விமர்சிக்க முடியும், அவர்களின் அடையாளத்தை அழித்தொழிக்க முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சங் பரிவார்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் அதிமுக அந்த மாநாட்டிலேயே பங்கேற்றது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி அண்ணாவை விமர்சித்தாலும் பெரியாரை விமர்சித்தாலும் அந்த தலைவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அவர்களோடுதான் தேர்தல் களத்தை சந்திப்போம் என்கிற நிலையில் அதிமுக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். அண்ணாவை பழித்த பிறகு, பெரியாரை பழித்த பிறகும் பாஜகவோடு, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு இவர்கள் தொடர்ந்து பயணிக்கப் போகிறார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்.